என்ன ஐ லவ் யூ சொல்ல சொன்னாங்க உங்ககிட்ட? பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடாயல். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சார் கிட்ட என்ன உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆச்சு லவ் பண்ண டைம்? See, he's a celebrity son. அந்த ஆக்சுவலா சொல்ல பார்த்தா ஐயா வெறித்தனமான 90s ஓகே, அம்மா என்ன சொன்னாங்க? பயம், நர்வஸ்னஸ் எனக்கு இல்ல, அப்சல்யூட்லி இல்ல. மாமனார் என்ன சொன்னாரு? சினிமால நடிக்க கூடாது, டாக்டரா தான் இருக்கணும் அப்படின்னுட்டு. என்ன ஆக போதோ ஏதாக போதோ அப்படின்னு தெரியாம என்ன அறியாமல வேர்த்து கொட்டுது. ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்து செப்பரேட்டா வரும்போது நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க. என்னமோ சண்டை பிரச்சனை blah 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 அப்படின்னு. எங்களுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, பயங்கர எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. பெரியவங்க இன்டர்வீன் பண்ற அளவுக்குலாம் ப்ராப்ளம். கவுண்டமணி சாருக்கும் செந்தில் சாருக்கும் சண்டை. ஸ்கிரீன்ல இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வர்றது கிடையாது, அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை. ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் மிஸ்கேரேஜ் ஆச்சு. அப்புறம் வரிசையா ஒரு 3-4 டைம்ஸ் ஆயிடுச்சு. ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேஸான ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க? ரெஸ்பெக்ட், விட்டு கொடுத்து போதல். ஓகே, வணக்கம் மணிகண்டன் பிரபு சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சோ லவ் மேரேஜ் தான் நமக்கு, ஓகேவா? சோ இந்த டைம்ல யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னீங்க? நீங்க மேம். ஓகே, என்ன அப்படி சார் கிட்ட பிடிச்சது என்ன? பிடிக்காதது என்னன்னு கேட்டா சொல்லணும். எல்லாமே பிடிச்சதா இருந்தா என்ன சொல்றது? நல்லா நடிச்சாரு அந்த 3 வருஷம். சொல்ற பேச்செல்லாம் கேட்டாரு, எங்கனாலும் கூட்டிட்டு போனாரு. வேண்டியதெல்லாம் அதாவது நான் எனக்கு தேவைன்றப்போ எங்கெங்கயோதான் வாங்கி கொண்டாந்து. என்னோட காலேஜ் வந்து பள்ளிக்கரணையில இருந்தது, ஸ்ரீ பாலாஜி டென்டல் காலேஜ், நான் யூஜி படிச்சது. சோ அவர் எனக்கு ஏதாவது வேணும்னா அதை வேற ஏதோ ஒரு ஏரியால இருந்து வாங்கிலாம் கொண்டு வந்து கொடுப்பாரு. அதெல்லாம் கல்யாணமான அடுத்த நாளே அது அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. இது வந்து உலக வழக்கம். இது புதுசா ஏதோ இதுன்னு சொல்றீங்க, இது எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். சார் கிட்ட என்ன உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆச்சு லவ் பண்ண டைம்? See, he's a celebrity son. அந்த பந்தா கம்ப்ளீட்டா இல்ல. He was a normal person. நம்ம நார்மலா பழகுற ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நார்மலா he was a very normal person and down to earth. எந்த ஒரு யாரை பத்தி இப்ப வரைக்குமே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எனக்கும் வந்துட்டுன்னா நான் மற்றவங்களை பத்தி நான் அபிப்பிராயத்தை நான் இவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அவர் அந்த மாதிரி கூட பண்ண மாட்டாரு. சோ அந்த மாதிரி ஒரு சோ அந்த மாதிரி ஒரு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் அப்பயும் இப்பயும் இன்டாக்டா இருக்கு. அது எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு ஆக்சுவலா சொல்ல பார்த்தா ஐயா ஒரு பொண்ணு லவ் பண்ணிருச்சு. வெறித்தனமான 90s ஒரு பொண்ணு லவ் பண்ணிருச்சு அப்படின்னு குதிக்கணும்னு தோணுச்சு, ஆனா குதிக்கல. அப்பயும் அவர் மேக்ஸிமம் வெயிட்ல இருந்ததுனால குதிக்கல. ஒரு ஒரு சந்தோஷமா தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த மாதிரி மூஞ்சிகளுக்குலாம் இந்த மாதிரி வாழ்க்கை கொடுத்தாதான் உண்டு. மனசுல பெரிய ரித்திக் ரோஷன் நினைப்பு. இந்த மாதிரி மூஞ்சிங்களுக்கு இவர் தான் ஆளு கொடுக்குறாராம். நான் சொல்லணும் அந்த டயலாக் சொல்லிட்டு லவ் பண்ணிட்டேன். ஓவர் அதெல்லாம். சரி, இப்போ அதை நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ண போறோம். ரெண்டு பேருக்குமே ஒரு டவுட் இருந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிஜமாவே பிடிச்சிருந்ததா. இவருக்கு நான் முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல சீரியஸா இருக்கேனாங்கிறதே நாங்க லவ் ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணி 10 மாசம் கழிச்சு தான் தெரியும். ஆமா, சீரியஸா இருக்கோமான்றது. அந்த அளவுக்கு ஒருவேளை நம்மள வச்சு காமெடி எப்படி பண்றாங்களோ அப்படிங்கறத ஒரு தான் சுத்திட்டு இருந்தாரு. சோ நான் எனக்கு வந்துட்டு ஐ வாஸ் பிரிட்டி சீரியஸ். நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஐ வாஸ் சீரியஸ். சோ பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சேம் ஃபீலிங் தான் இருக்கா, இல்லாட்டி நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ண போய் மொக்க வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பொய்க்கதைகள்லாம் சொன்னாரு. அது வந்து இவரு ஒரு பொண்ணு வந்துச்சு, பாத்துச்சு, பேசிச்சு, இவங்க நாளைக்கு நாங்க ப்ரொபோஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குறாரு. ரியாக்ஷன் என்னன்னு பாக்குறதுக்கு நானும் என்னோட ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே, அது வந்து ஐ அம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னுட்டு. சோ அந்த மாதிரி எல்லாம் நடந்தது. அது எப்படியோ ஒரு முறையா ஆயிடுச்சு. ஒரு கன்வென்ஷனல் ப்ரொபோசிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நடக்கல. சோ லவ் பண்ணி எத்தனை இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க? 3 years. 3.5 years கழிச்சு. ஓகே, வீட்ல சொன்னோனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? டைம் எடுத்தாங்க, ஒரு 2-3 months ஆச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எல்லாம் எது சொன்னாங்க, உங்க அப்பா வந்து எங்க கிட்ட வந்து பேசட்டும், அதுக்கப்புறம் நான். அப்ப அவர் ஊர்ல வேற இல்ல, எங்க அப்பா கனடா போயிருந்தாரு அப்போ. ஸோ அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து வர்றதுக்கு கொஞ்சம் டிலேவாச்சு. நாங்க வெளியே டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அங்கே இங்கே பார்க்குறவங்க எல்லாம்
அங்கே இங்கே பார்க்குறவங்கள எங்கேயோ யார் பார்த்துருக்காங்கன்னு தெரியல, யாரோ பார்த்து ஆல்ரெடி எங்கள் அப்பா காதுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால நான் போய் சொல்லும் போது அவருக்கு வந்து ஒரு பெரிய அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கா என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாரு. ஓகே, அம்மா என்ன சொன்னாங்க? அம்மாவும் என்னன்னா அவங்களுக்கும் தெரியும். சரி, பசங்களோட நடவடிக்கை பார்க்கும் போதே அவங்களுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, இவங்க சீரியஸா இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி தானாவே அவங்க மூலியமா வரும் அப்படின்றனால அவங்களும் அதை பெருசா ரொம்ப இதா எடுத்துக்கல. பிகாஸ் அவங்களுக்கும் ஷிமேட்டாவையும் பசங்க வந்து அப்படி ஒண்ணு எங்கேயும் போய் தப்பான இடத்துல எல்லாம் லாக் ஆக மாட்டாங்கன்றது ஷின்யூ. அதனால அந்த நம்பிக்கை இருந்தது பையன் மேல. அதனால அவங்க சொன்னோன்னே அவங்களுக்கும் பெருசா ஒன்றும் இட் வாஸ் நாட் ஷாக்கிங். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து செந்தில் சாரை மீட் பண்றீங்க அண்ட் அவங்க எங்க மதரை மீட் பண்றீங்க போது அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், ஐயோ மாமனார் மாமியார் அந்த மாதிரிலாம் இல்லையா? ஓகே, என்ன பேசினாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப? இல்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அந்த பயம் நர்வஸ்னஸ் எனக்கு இல்ல, அப்சல்யூட்லி இல்ல. எங்க மாமனார் மாமியார் என்னதான் வந்து அவங்க சென்னையில எத்தனை வருஷம் இருந்தாலும் அவங்க இன்னும் பழகிறது வந்து அந்த ஊர் ஸ்டைல்லே இருக்கும். சோ யூ வில் நாட் ஃபீல் ஒரு வித்தியாசமா அந்த ஃபீலிங்கே தெரியாது. ஓகே, சோ உங்க அப்பாவை வந்து சார் மீட் பண்றப்ப என்ன நீங்க சொன்னீங்களா இந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி இருங்க? சொன்னேன், ஒண்ணுமே ஃபாலோ பண்ண. எனக்கு என்னன்னா அவங்க வந்தப்போ என்ன ஆக போதோ ஏதாக போதோ அப்படின்னு தெரியாம நான் என்னன்னா என்ன அறியாமல வேர்த்து கொட்டுது. வேர்க்குது, நான் தொடக்கிறேன் திரும்ப வேர்க்குது, தொடக்கிறேன் திரும்ப வேர்க்குது. அதுக்கு கொடுக்க போறாங்க. நீங்க அவங்க சில்லா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. எனக்கு தான் ஐயோ என்ன நடக்குமோ நடக்காது. மிஞ்சி போனா என்ன கல்யாணம் தானே பண்ணி வைக்க போறாங்க. அது இப்ப தோணுது, அப்ப அப்படி இல்லையே. எங்க பெரியப்பா பொண்ணுங்க எங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்கலாம் ஏய் என்ன பிரபு என்ன மூச்செல்லாம் இப்படி வேர்த்துக்கிட்டு இருக்குது, என்னாச்சு என்னாச்சு? இதுல எங்க அக்கா சும்மா இல்லாம மேக்கப்ல நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் பவுடர் கூட போட மாட்டேன். அலைக்கு இல்ல இப்படி வெயில்ல போய் கருத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் கிளம்ப எடுத்து மூஞ்சில அப்படி விட்டுருவேன். என்னாச்சு சார் அப்புறம் ஆன் தி ஸ்பாட்ல மாமனாரை பார்த்துட்டீங்க, என்ன சொன்னாரு? அவங்க என்ன நினைச்சாங்க தெரியல, அதான் எனக்கு ஐயோ போச்சு முடிஞ்சிச்சு. நம்ம சும்மாவே வந்து நின்னுறலாம். ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, லவ் பண்ணிருக்கோம்ல அதனால ரிஜெக்ட் பண்ணல. அதான் எங்க மாமனார் மாமியார் இந்த மாதிரி கண்டிப்பா அவர் வந்து டாக்டர் ஆயிடுவாரா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. என்னன்னா நான் இது டென்டிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு லவ்வே பண்ணேன். இதுவே சார் ஒரு மூவி நடிச்சிட்டு இருந்தாரு, அப்போ சப்போஸ் வந்து ஹீரோ ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு, ஃப்ரெண்ட் ஜோன்ல ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு. டாக்டராலனா எங்க அப்பா பொண்ணு தர மாட்டாருன்றது தெரியும். ஓகே, அது அவங்களோட கண்டிஷன். கண்டிப்பா படிச்சு டாக்டர் ஆயிடுவாரா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அது கண்டிப்பா முடிச்சிருவாங்க, பிஜியும் பண்ணுவாங்க அப்படிங்கறது ஒரு ப்ராமிஸ் வீட்டில் பண்ணதால தான் ஓகேன்னு சொல்லி. அப்பா திருக்குறள் மாதிரி 2 லைன்ல முடிச்சிட்டாரு, சினிமால நடிக்க கூடாது டாக்டரா தான் இருக்கணும் அப்படின்னுட்டு. நான் என்ன சொன்னேன், டாக்டரா இருந்துரு, அப்புறம் சினிமா சான்ஸ் வந்ததுன்னா நடிச்சுட்டு. அப்ப யாரு கேட்க? அதுக்கப்புறம் இந்த கடையுடை இது வந்தப்போ கூட, ப்ரொபோசல் வந்தப்போ கூட நான் வந்து இவங்க கிட்ட தான் கேட்டேன், இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தாராளமா போவா. அதெல்லாம் உங்க அப்பா சொல்றாரு படத்துல அடி, அதெல்லாம் சொன்ன இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்மளுக்கு 40 வயசு ஆகும். இன்னுமா எங்க அப்பா கிட்ட இருந்தெல்லாம் நம்ம வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும்? வர சான்ஸ் வரதே பெரிய நிறைய பேர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரேம்லயாவது தெரிய மாட்டோமான்னு எதிர்பார்க்கறாங்க. ஃபுல் மூவிலேயே உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்றப்போ அதெல்லாம் வந்து யோசிக்கவே யோசிக்காது. கீப் டூயிங். அது ஃபர்ஸ்ட் படமே அவங்க அப்பாவோட அவருக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சார் எப்படி மேம் ஹியூமர் சென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா பிகாஸ் செந்தில் சார்னாலே பயங்கரமா ஆன் ஸ்கிரீன் ஹியூமர் சென்ஸ் உள்ள பர்சன். சோ அவங்களோட சன் இவரோட ஹியூமர் சென்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு டைம் வந்து தரையில விழுந்து உருண்டு சிரிக்கிற அளவுக்கு ஹியூமர் பண்ணுவாரு, ஒரு சில டைம்ஸ் கத்தி எடுத்து சொருகிற அளவுக்கு கோவம் வர அளவுக்கு ஹியூமர் பண்ணுவாரு. ஓகே, ஸோ செந்தில் சார் வந்து ஆன் ஸ்கிரீன்ல பயங்கர வந்து ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள பர்சன், பயங்கரமா காமெடி பண்ணுவார், நம்ம எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுவார். பட் ஆஸ் அப்பாவா எப்படி இருப்பாரு? ஸ்ட்ரிக்டான பர்சனா? அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டும் கிடையாது, ரொம்ப சீரியஸும் கிடையாது, நார்மல் ஃபாதர் தான். என்னென்னா ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் மட்டும்தான் அவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ரொம்ப சேட்டை பண்ணால் திட்டுவார், படிக்கலைன்னா திட்டுவார். ஆனால் இன்ன வரைக்கும் நான் அவர்லாம் அடித்ததே கிடையாது, ஒரு அடி கூட அடித்ததே கிடையாது. அம்மா தான். உங்கள் பிரதரு? நோ நோ, அம்மா தான் வெளுத்து வாங்கிடுவாங்க. வெளுத்து வாங்கிடுவாங்க. மாமனாரா எப்படிப்பட்ட ஒரு நபர்?
அவர் வந்து எப்படின்னா அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததில்ல. ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் கேரக்டர் இது இவரு. கோவப்படுவாரு. இங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் கேரக்டர். அதனால அவர் கோவப்பட்டு பார்த்ததில்ல, யாரையும் திட்டி பார்த்ததில்ல. அவர் ஒரு ரொம்ப அவர் வந்து ஒரு கோவம், அதாவது இப்போ யாராவது பண்றது ரொம்ப இரேஷனலா இருந்ததுன்னா கூட அதிகபட்சம் ஒரு வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுவாரு. அதுவும் ரொம்ப ரேர் டு ரேரஸ்ட் கேஸ் தான். ஸோ அண்ட் அவங்க எங்க மாமியார்ட்டையும் வந்து அவங்கக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுலாம் உண்டு. பட் பப்ளிக்கா நான் எங்களுக்கு தெரிய அவங்கள வந்து திட்டினதோ சண்டை போட்டதோ அவங்களோட பண்ணது கிடையாது. ஸோ நீங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? அதான் ஒரு ஃபேமிலி வந்து எப்படி நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டாக்டா வச்சுக்கணும். அந்த விட்டு கொடுத்து வாழ்றது, ஒருத்தர் கோவப்பட்டா ஒருத்தர் அடங்கி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதே மாதிரி பணத்தை எப்படி ப்ராப்பராக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம், சேவிங்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்து செப்பரேட்டாக வரும்போது நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. என்னமோ சண்டை பிரச்சனை ப்ளா 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 அப்படின்வாங்க. பட் வாட்ஸ் த கரெக்ட் ரீசன்? என்னன்னா இடம் பத்தலை. எங்கள் சின்ன வயசில் அவங்க பிளான் பண்ணது எப்படின்னா, எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே 2 கெஸ்ட் ரூமு, மேலே 2 ரூம் இருக்கும். மேலே வந்து ஒன்று எங்கள் அப்பா அம்மா ரூமு, இன்னொன்று எங்களுக்குள்ளான ரூமு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா கீழே இருக்கிற கெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டாங்க. மேலே படி ரொம்ப ஏற முடியல அப்படின்னு சொல்லி கீழே வந்துட்டாங்க. ஒரு ரூம் நாங்கள் எடுத்திருந்தோம், ஒரு ரூம் என் தம்பி எடுத்திருந்தான். இப்போ என் பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணாக ஆகும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரூம் பத்தலை. ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டட் ஹவுஸாக வெளியே வந்திருந்தோம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் அப்போது ரெண்ட்டு கொடுத்துருந்தோம். ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இது அவங்களோட அந்த ரெண்ட் பீரியட் முடிஞ்ச உடனே அங்கேருந்து வந்துட்டு ஃபுல்லாக நாங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டோம். ஓகே. பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கல்ல? என்னது ஷிஃப்ட் பண்ணும் போதே ஒருத்தன் கேட்டான, ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து கேட்டார், இந்த மாதிரி என்ன சார் உங்களுக்கு உங்கள் அப்பா அவங்க ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. உனக்கு என்ன வேலையோ அதை வந்து பாரு, இது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த நிஜமாவே ஒரு பிரச்சனையா இருந்து ஒரு வீட்டை விட்டு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பட் எங்க மாமியார் வந்து அவங்க சொல்றாங்க இல்ல அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் தேவைப்படுது அதனால அவங்க போறாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. சொல்லியும் வெளியில இருக்கிறவங்க வந்து இல்ல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க போனது ஏதோ வேற ஒரு ஏரியாக்கெல்லாம் போகல. இந்த பக்கத்து வீடு எங்க அப்பா அம்மா, இங்கே நான், அடுத்த வீடு என் தம்பி. ஸோ எதுனாலும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஓடி வந்துடுற மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அப்பா உங்களோட லைஃப்ல உங்களுக்கு நிறைய நீங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்த சமயத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அந்த அட்வைசபிள் பர்சனா இருந்திருப்பாரு. ஸோ அப்பா உங்களுக்கு அட்வைஸ் பண்ண அந்த மூமெண்ட் பத்தி என்ன ஷேர் பண்ண முடியுமா? அதான் நான் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நிறைய டெப்த் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முடிக்கும் போது தான் அவர் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி இனிமேல் இந்த கடன் வாங்கி ஒரு விஷயங்க வந்து செலவு பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எதுனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செலவு பண்ணுறது பார்த்துங்க. ஆப்வியஸாக கடன் வாங்காமலாம் இருக்க முடியாது. இப்போ ஒரு கார்லாம் எடுத்தால் கடன், அந்த இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இது பண்ணோம். பட் தேவையான ஒரு விஷயத்துக்கு மட்டும் கடன் வாங்குங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட அட்வைஸ். ஸோ அதை நீங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு? ஆமாம், மேக்ஸிமம் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே நம்ம அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றீங்களா? அவ்வளவுதான். என்னதே அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போமே. எங்கப்பா இருக்கீங்க? வீட்லயா? சரி சரி. சாப்பிட்டீங்களா? சரி, ஒன்றும் இல்லைப்பா, இங்கே அந்த ஒரு இன்டர்வியூ வந்து என்னை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஐ லவ் யூ சொல்ல சொன்னாங்க உங்ககிட்ட. இதே இது என் பொண்ணு இருந்திருந்தாலும் வச்சுக்காங்க, ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லிருப்பாரு. இல்ல இப்ப நான் சொல்ல இந்த மாதிரி சொல்றாரு. சம்டைம்ஸ் அவர் என்ன பண்ணுவாரு, மீம்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டு வரும் இல்லையா, இப்ப கரண்ட் அஃபேரோட லிங்க் பண்ணி ஏதாவது ஒரு இது ஃபன்னியா வரும் இல்லையா, அதை அவர் ஃபார்வர்ட் பண்ணுவார் எங்களுக்கு. அப்பா அவரோடதே எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாரு. எனக்கு புரியாது ஃபர்ஸ்ட், அவருக்கு இது புரியுதா இல்லை. ஏன்னா ஒரு சில டயலாக் நாங்க பேசுறப்ப அவருக்கே தெரியாது இது அவர் சொன்ன டயலாக்னு, ஒரு சில தான் ஞாபகம் இருக்கும் அவருக்கு. அண்ட் முன்னாடி நாங்க அங்க அவங்களோட வீட்டுல இருந்தப்போ ஹால்ல ஒரு பெரிய டிவி இருக்கும், அதை பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த டிவில ஏதாவது ஒரு படம் போடுறாங்க அப்படின்னா அந்த நேம்ஸ் எல்லாம் வரும்ல, அதை பார்த்துட்டு ஓ இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேனா அப்படின்னு
எவ்வளவு மூவிஸ் நடிச்சிருப்பாரு அப்பா? அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 இருக்கும். சோ நீங்க செட்ஸ்க்குலாம் போயிருக்கீங்களா சார் அப்பா கூட சின்ன வயசுல? ஆக்சுவலாக செட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப அது வேலை இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வேலை இல்லாதவங்களுக்கு வந்து பயங்கர போரிங்காக இருக்கும். ஓகே. நீங்கள் எவ்வளோ நேரம் தான் சும்மாவே உட்காந்துருப்பீங்க. அதனால் மேக்ஸிமம் போகிறது கிடையாது. அப்படி போகிறதுனா என்ன, அந்த கம்பெனி சாப்பாடுக்காக போகிறது. ஆனா சொல்லிருக்காரு அந்த சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிருக்காரு. ஓகே. இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் இவங்கெல்லாம் கொஞ்சம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் நல்லாவே வரும். அவங்க கிட்ட இருந்த நல்ல சாப்பாடெல்லாம் நாங்கள். ஓகே. ஸோ அந்த டைம்ல நீங்க யாரெல்லாம் மீட் பண்ணிருக்கீங்க? என்னென்ன செலிப்ஸ்லாம் மீட் பண்ணிருப்பீங்க? அப்போ இருந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணிட்டேன். யார், ரஜினி சாரை பார்த்துருக்கேன், விஜயகாந்த் சாரை பார்த்துருக்கேன், மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பிரபு சார். சமீப காலமா ஒரு டாக் போயிட்டு இருந்து கவுண்டமணி சாருக்கும் செந்தில் சாருக்கும் சண்டை. அது யாருங்க கிளப்பி விட்டாங்கன்னே தெரியல. இப்படி ஒரு இது நியூஸ் வந்துட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்கு சண்டை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ இவங்க அந்த ஆண்டி இறந்தப்போ கூட அப்பா தான் ஃபர்ஸ்ட் போய் அங்கே இருந்தார். அன்னைக்கு ஃபுல்லாகவே அங்கே இருந்துட்டு வந்தார். யூஸ்வலாக அப்பா வந்து எந்த ஒரு கேதத்துக்கும் போயிட்டு அவ்வளோ நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். ஆனால் இங்கே போயிட்டு அன்றைக்கி அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தார். ஸோ அவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டைலாம் கிடையாது. இவங்களுக்கு என்னென்னா ஸ்க்ரீனில் இவங்க 2 பேரும் ஒன்றா வர்றது கிடையாது. அதனால அவங்க 2 பேருக்குள்ள சண்டை அப்படிங்கிறது அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறது. ஸோ 2 பேருக்கு சண்டைலாம் ஒன்றும் கிடையாது. பேசுறது 2 பேர் பேசதான் செய்யறாங்க. அவங்க வேலை பார்க்க வேண்டிய வயசையும் தாண்டி நிறைய வருஷங்கள் நிறைய வேலை பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்ல, அவ்வளவுதான். ஆனா அது ரொம்ப மிஸ் பண்றாங்க கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாருமே. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வரைக்குமே மிஸ் பண்றாங்க. அந்த காமெடி எங்களுக்கு வேற ஆசை, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். கம்பேக் பண்ணா நல்லா இருக்கும். பட் அது கொடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த ஏஜ் அவங்க 2 பேருக்கு இல்ல. அந்த ஏஜ் அவங்கள சரியா யூஸ் பண்ணிக்கிறவங்க செய்யணும். ஸோ வந்து இப்போ எல்லாருக்குமே என்ன நினைப்பாங்கன்னா, ஆல்ரெடி ஃபேமில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட பையனாக இருந்தால் அவங்களுமே கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்டர் தான் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு பட வாய்ப்புகள் எல்லாமே கிடச்சிரும்ட்டு. பட் உங்களுக்கு 1 மூவியோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்க. பட் ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? அண்ட் அகெயின் அடுத்த மூவி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஆக்சுவலாக இந்த மூவியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாபி சிம்மானை வந்து நான் அவரோட நல்ல க்ளோஸு. அதனால அவர் வந்து ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நான் சீரியஸாக நான் பண்ணுறேன், பட் கதை நல்லா இருந்தால் பண்ணுறேன், இல்லைனா நான் சும்மா அந்த ஏனாஸ்தனமாக இருக்கிற மாதிரியான கதையெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கண்டிப்பாக உனக்கு வந்து ரொம்ப மெயின் கேரக்டராக தான் இருக்குது, நல்ல கேரக்டராக இருக்குது, நான் டேரக்டரை வர சொல்கிறேன், ஒரு வாட்டி கதை கேட்டுக்கோ, நீ அப்பவும் கேட்டுக்குங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அந்த இதில் வந்து அப்பா வந்து ஒரு மெயின் கேரக்டரு, அவருக்கு வந்து ஒரு சன்னு இருக்கிற மாதிரி தான் அந்த கதையில் இருக்குது. ஸோ அதை யாரை காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் டக்குன்னு ஏன் ஞாபகம் வந்திருக்கு அவருக்கு. ஸோ என்னை கூப்பிட்டு அவர் ஒரு லஞ்ச் மாதிரி கூப்பிட்டாரு. லஞ்ச் மாதிரி கூப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே கேட்டார், நீ எதுக்குடா நடிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி பெருசாக எனக்கு வாய்ப்பு எதுவும் கிடைக்கல. இன்னொன்று அதுக்கப்புறம் நான் இந்த டென்சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் பிஸி ஆகிட்டேன், அதுக்கப்புறம் அதிலோட ஃபோக்கஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். சரி திரும்ப ஒரு சான்ஸ் கொடுத்தா பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்ட உடனே நான் சொன்னேன், கதை நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் டேரக்டர் ராகேஷ் அவருக்கு வந்து கதை சொன்னார், கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி படம் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் அது ஃப்யூச்சரில் கூட நல்ல ஒரு அது சும்மா வந்தான் போனான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ ஆஸ் அ கப்புளாக நீங்கள் உங்கள் 2 பேர்கிட்ட மேம் அவங்க டவுனாக இருக்கும் போதோ இல்லை நீங்கள் டவுனாக இருக்கும்போதோ என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க? எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நான் ஷேர் பண்ணால் இவர்கிட்ட தான் பண்ணணும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேண்டவும் வேண்டாம். ஐ ஹேட் இனஃப் பேட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அதனால நான் வந்து சிரிக்காதீங்க, அதனால நான் வந்து இவர்கிட்ட தான் சொல்லுவேன். அண்ட் மேம் நீங்கள் ஒரு விஷயம் அங்கே சொன்னீங்கல்ல, இந்த மிஸ்கேரேஜ் ஆச்சு, அந்த டைமில் எனக்கு கடவுள் பக்தி அதிகமாச்சுன்னு. எனக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு ஃபஸ்ட்டு வேண்டவே வேண்டாம்னு நினச்சிருந்தோம். வேணும்னு நினச்சப்ப எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த ஒரு குழந்தைய கடவுள் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொடுத்துட்டார்ல, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸிங். அதுதான் என்னோட லைஃப்பில் எனக்கு கிடைச்ச த பிக்கஸ்ட் பிளெஸிங்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் மிஸ்கேரேஜ் ஆச்சு. அப்புறம் வரிசையாக ஒரு 3-4 டைம்ஸ் ஆயிடுச்சு.
ஸோ அந்த டைம்லலாம் எவ்வளோ நீங்க அந்த டவுன் கண்டிப்பா இருக்கும், ரொம்ப ஹெவியா ரொம்ப இருந்தது. எனக்கு பெயினையும் மீறி நிறைய எனக்கு இப்படிலாம் கூட எமோஷனல் ஆகி நான் அழுவேனா அப்படின்றது எனக்கே என்ன வந்து காட்டி கொடுத்து அழல மாட்டாங்க, பயங்கர ஸ்ட்ராங்கான பர்சன். இல்ல நான் கோவம் வந்து அழுதுருவேன். கோவம் வந்து திட்டுவாங்க, எனக்கு கோவம் வந்து அழுதுகிட்டே கத்தி சண்டை போட்டு கத்தி சண்டை போட்டு எனக்கு அதனால எனக்கு என்னால ஒரு சோகம் கூட என்ன அளவிக்க முடியும் அப்படின்றது வந்து நான் அப்பதான் நான் உணர்ந்தேன். அந்த ஒரு பெயினையும் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்கேரேஜ் வந்து இட் வாஸ் அ மெடிக்கல் டெர்மினேஷன். மிஸ்கேரேஜ் ஆகல, அது டெர்மினேட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல ஐ ஃபெல்ட் வெரி பேட். இப்படிலாம் கூட நான் எமோஷன் ஆவேனா அப்படின்னு எனக்கே காட்டி கொடுத்த டைம் அதெல்லாம். அந்த டைம்ல சாரோட சப்போர்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு? அவர் பயந்து போய் உட்கார்ந்திருந்தாரு. அவர் எப்படி இருந்தாருன்னா, நம்ம அங்க போய் இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, எதையாவது போய் சொல்லி பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு. என்ன ஒண்ணுன்னா, அப்போ அந்த ஹார்மோனல் சேஞ்சில் இந்த டைம் மூட் ஸ்விங்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ பக்கத்துல போறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். பாட்டில் போயிட்டு பக்கத்துல போயிட்டு சுப்பையா பெட்பேன் வேணுமா கூட காமெடியா. ஸோ அதுதான், அதனால அந்த டைம் வந்து பக்கத்துலயே போகல. மேக்சிமம் ஏதாச்சும் வேணும்னா கேட்பாங்க, எட்டறது எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவேன் நான். ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேஸான ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க? ரெஸ்பெக்ட். விட்டு கொடுத்து போதல். ஓகே, ரெண்டும் ஒண்ணுதான் ஆல்மோஸ்ட். இல்ல விட்டு ரெஸ்பெக்ட் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா விட்டு கொடுக்குற ஃபீலிங் வரும். முதல்ல ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துட்டாலே ரெஸ்ட் எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேசஸ்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நீங்க முதல்ல வந்துட்டு நீங்க உங்க பார்ட்னரை டேக் ஃபார் கிராண்டடா எடுத்துக்க கூடாது. அதை எடுத்துக்காம நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்க ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களோட ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஹவு யூ ஷோ லவ். ஸோ இதெல்லாம் பண்றப்போ ஆப்வியஸா ஒரு விஷயம் வரப்போ சரி இவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். இப்போ நீங்க ஒருத்தர் மதிக்கவே இல்லாதப்போ இவனுக்குலாம் நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் வரும். ஸோ ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயம் இனிஷியலா ஒரு ரிலேஷன்ஷிப் அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க ஒரு பேஸா இருக்கணும். எங்களுக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, பயங்கர எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது, பெரியவங்க இன்டர்வியூன் பண்ற அளவுக்குலாம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஒரு ஏஜ், ஏன்னா நாங்க இன்னொன்னு ஒரு விஷயம், என்ன கல்யாணம் அனுப்ப 21, இவருக்கு 23, அவ்வளவுதான் ஏஜ் அவருக்கு. சோ அந்த ரொம்ப யங் ஏஜ்ல கல்யாணம் பண்ணாலும் எங்களுக்கு லைஃபே என்னன்றது புரியுற வயசு தான் 22, 25. அந்த டைம்ல கல்யாணம் பண்ணி கையில ஒரு குழந்தையும் எங்களுக்கு இருந்தது அப்படின்னா நாங்க அதுல தான் நாங்க அதை புரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் ஆச்சு. சோ ஒரு 30, 32 ஆயிடுச்சு எங்களுக்கு, அது மேலேயே ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து விஷயங்கள்லாம் புரிய வர்றதுக்கு. சோ இப்ப இதை வந்து நம்ம அடுத்த வர ஜெனரேஷன் இதை பார்த்துட்டு அப்படி பில்ட் பண்ண ஆரம்பிச்சா அவங்களுக்கு லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்தியா தான் நிறைய ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு அடையாளமா காட்டுவாங்க. பட் இங்கேயே வந்து செப்பரேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு. ஸோ மேபி இந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அதெல்லாம் கம்மியாகுன்றது என்னோட சீரியஸா இப்ப இருக்கிறது நிறைய இது டிவோர்ஸ் ஆகிறது. இதெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான், அது கொடுக்காதனால தான் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மேஜரா அது ஒரு ப்ராப்ளமாவே வருது. அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுறாங்க. ரெஸ்பெக்ட். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம், நிறைய சிட்சாட்ஸ் இருந்தது, நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து கன்வே பண்ணீங்க, எனக்கும் சரி நம்ம வியூவர்ஸ்க்கு பாக்குறவங்களுக்கும் சரி. ஸோ இதே மாதிரி ஹாப்பியா இருங்க அண்ட் சிரிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts.